சற்று முன் ஸ்டாலினை சீண்டி பதவியை பறிகொடுத்த ஆளுநர் ரவி. அதிர்ச்சியில் மோடி. தரமான சம்பவம். தமிழ்நாடு அரசு கல்வி நிலையங்கள் தொடர்பான ஆளுநர் RN ரவியின் கருத்துக்களுக்கு சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கடுமையான எதிர்வினையாற்றி வருகின்றனர். தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கில் நிகழ்ச்சி ஒன்றில் ஆளுநர் RN ரவி பேசியதாக சில கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் ஆளுநர் ரவி தேசிய கல்விக் கொள்கையை இந்தியாவின் கல்வி நிலப்பரப்பை அடிப்படையில் மாற்றியமைத்த ஒரு திருப்புமுனை தருணம் என்று பாராட்டினார். புதுமை கலாச்சாரத்தை வளர்ப்பது, தொழில் முனைவோரை வளர்ப்பது மற்றும் மறைந்திருக்கும் திறனை வெளிப்படுத்துவதன் மூலம் இந்த கொள்கை இந்தியாவை அறிவுசார் சொத்து உருவாக்கியத்தில் ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தள்ளியுள்ளது மற்றும் தொழில் முனைவோர் திறமை மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு மேம்பாட்டில் உலகத் தலைவர்களிடையே நாட்டை நிலைநிறுத்தியுள்ளது. உயர்கல்வியில் உள்ள இரு வேறுபாடு குறித்து ஆளுநர் தீவிர கவலை தெரிவித்திருக்கிறார். தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் நாட்டின் சிறந்தவற்றுடன் போட்டியிடும் போது மாநில அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் தொடர்ந்து சரிவில் இருக்கின்றன. தரத்தில் ஏற்படும் இந்த சரிவு ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட இளைஞர்களின் எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கிறது. அதே சமயம் ஆளுநர் ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையேயான மோதல் போக்கு என்பது தொடர்ந்து நிலவி வருகிறது. பதவிக்காலம் முடிந்தும் ரவி ஆளுநராக தொடர்ந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சைலண்ட் மோடில் இருந்த ஆளுநர் தற்போது மீண்டும் மாநில அரசின் மீதும் கல்வி அமைப்பின் மீதும் குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு சர்ச்சைகளை எதிர்கொண்டு வரும் தேசிய கல்வியை பாராட்டியுள்ளதோடு நாட்டிற்கே முன்மாதிரியாக இருப்பதாக கூறப்படும் தமிழ்நாடு அரசின் கல்வி அமைப்பை ஆளுநர் ரவி தரமில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனையடுத்து ஆளுநரின் பேச்சுக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். பாஜகவின் நிர்வாகியைப் போல் பேச வேண்டாம் என்றும், தேசிய அளவில் கல்வியில் தமிழ்நாட்டின் தரம் மேலோங்கி இருப்பதாகவும் மத்திய அரசு வெளியிட்டு வரும் தரவுகளே அதற்கு சான்று என்றும் களமாடி வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தால் ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வரவிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஆளுநர் இந்த கோபத்தில்தான் வேண்டுமென்றே தமிழக அரசு சீண்டும் வகையில் பேசி வருகிறார் என்று தகவல்கள் சொல்கின்றன. இதற்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இதன் காரணத்தினால் எப்போது வேண்டுமானாலும் ஆளுநரின் பதவி பறிக்கப்படும் என்ற அச்சத்திலேயே அவர் இருந்து வருவதாகவும் ஒரு தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் இந்த தகவலானது பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கே பேரதிர்ச்சியை தான் கொடுத்து வருகிறது. இந்த நிலை நீட்டித்தால் கண்டிப்பான முறையில் தமிழக ஆளுநரான ரவியின் பதவி பறிக்கப்பட்டு அவர் வேறு மாநிலத்திற்கு மாற்றப்படுவார் என்றும், இல்லையெனில் ஆளுநர் பதவியை விட்டு நீக்கப்படுவார் என்றும் டெல்லி வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகிறது.